வணக்கம் நண்பர்களே. 2012ஆம் ஆண்டு 10வது மாதம் 14ஆம் தேதி காலையில் TN-TET பேப்பர் 1 ரீடெஸ்ட் நடந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஜூலை மாதம் வச்சுருந்த எக்ஸாமில் சில எதுவும் இருந்துச்சு அப்படிங்கிறதால நம்பர் ஆஃப் பாஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரீடெஸ்ட்டு அக்டோபர் மாதம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பேப்பர் 1ல் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். 108ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழு கணம் ஆகும்? ரெண்டு விதத்தில் செய்யலாம். ஒன்று லாங் டிவிஷன் மெத்தடில் போடுறது, இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் கூட பெருக்கி பார்க்குறது. இப்போ உதாரணத்துக்கு 108 × 2 ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 8 2 16, ஒரு 2 2 216ன்னு வருது. அவங்க கேட்டிருக்கிறது முழு கணம் தான். அப்போ 216ங்கிறது ஆரோட கியூபு. ஸோ ஆன்சர் என்னென்னே சொல்லிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2ன்னு சொல்லிடலாம். இது ஒவ்வொரு நம்பராக பெருக்கி பார்த்து சொல்கிறது. இங்கே நமக்கு இங்கேயே கியூப் நம்பர் வந்துருச்சுன்றதால இதோடு நிறுத்திட்டோம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக செஞ்சு பார்க்க வேண்டியது இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு அது கியூப் நம்பராக இல்லையான்றது சொல்ல முடியாது. அப்போது இந்த லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 108 2ஆல் செஞ்சோன்னா I2 10, 4 2 8, மறுபடியும் 2ஆல் செஞ்சோம் அப்படின்னா 27 2 54, 3ஆல் செஞ்சோன்னா 9 3 27, 3 9. முழு கன எண் அப்படின்னு கேட்டதால் 3 முறை ஒரு நம்பரும் வரணும். இங்கே பாருங்கள் 3 முறை வந்துடுச்சு, 2 முறை தான் வந்திருக்கு, இன்னும் ஒரு முறை தேவையில்லையா? அப்போ இன்னொரு 2ஆல் பெருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. எந்த சிறிய எண்ணால் பெருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 முறை வேணும், 2 முறை தான் வந்திருக்கு, அதனால் இன்னும் 2 சேர்த்துட்டோம். சப்போஸ் இதே இடத்துல அவங்க பெருக்கன் இல்லாமல் வகுக்கன் கேட்டிருந்தாங்கன்னா எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை விட்டுணும். 3 முறை 3 இருக்குது, ஓகே. இந்த 2 முறை 2ன்றது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வகுக்கன் கேட்டிருந்தாங்கன்னா இதே கேள்வியில் ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 4ன்னு வந்திருக்கும். புரியுதா? பெருக்கன் கேட்டதால் எது தேவையோ அதை சேர்த்துக்கிறோம். வகுக்கன் கேட்டிருந்தாங்கன்னா எது எக்ஸ்ட்ரா இருக்கோ எது தேவையில்லையோ அதை விட்டுணும். அப்போ ஆன்சர் 4ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 92. திரைவீழ்ச்சி இல்லா வரைபட உபகரணத்திற்கு உதாரணம். இது பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக சம் போட்டு பார்க்குற மாதிரி கேள்வி இல்லை அப்படின்னாலும் மேத்ஸ் டாப்பிக்கில் இந்த மாதிரி சில கொஷின்ஸையும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆன்சர் சார்ட்டு, வரைபடம் அப்படிங்கிறது வரும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாணவர்களின் தேவைக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு பாடக்கருத்துக்களை எளிமையிலிருந்து கடினத்திற்கு அறிமுகம் செய்தல். இங்கு பாடத்திட்ட அமைப்பின் அணுகுமுறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சீன் ஆன்சர் சொல்லியிருக்காங்க, சுழற்சி மற்றும் மையப்போக்கு முறைன்ட்டு. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து 94வது கேள்வி பாருங்கள். 40இல் 15% என்பது ஓர் எண்ணின் 25%ஐ விட 2 அதிகம் எனில் அவ்வெண். இப்போ பார்த்தீங்கன்னா 40இல் 15%. இதையும் ரெண்டு விதத்தில் போடலாம். மெத்தடாக ஒன்று, ஆப்ஷன் இருந்து போடலாம். நான் ரெண்டையுமே சொல்கிறேன் பாருங்கள். 40இல் 15%, அப்போ 40 × 15/100 அப்படிங்கிறது ஓர் எண் என்னன்னு தெரியாது, அதோட 25%, அப்போ 25/100. இதை விட எவ்வளோ அதிகன்றாங்கன்னா 2 அதிகம், அதனால் +2ன்னு போடலாம். இப்போ இங்கே பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 10, 3 15, 1 2 2 4. அப்போ இங்கே என்ன நிற்குது மீதினா 3 6 நிற்குது. இந்த +2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2. அப்போ 6ல் 2 போயிடுச்சுன்னா 4 ஈக்குவல்ட்டு 25 25, 4 25 100. வகுத்தில் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா பெருக்கல். ஏற்கனவே இந்த பக்கம் 4 இருக்குது, அப்போ 4 பெருக்கணும்னா நன்னாங்கு 16. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. இதை மாதிரியும் சொல்லலாம். இன்னொன்று ஆப்ஷன்லேருந்து சொல்லணும் அப்படின்னா 40இல் 15%, 40இல் 10%னா 4, 5%னா 2, அப்போ 15%ன்றது 6. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சர் 6. செகண்ட் பார்ட்டில் எதுக்கு 6 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் 16ஓட 25%. இப்போ 50%னா அதில் பாதி 8, 25%னா அதில் பாதி 4. இதை விட எத்தனை அதிகன்றாங்கன்னா 2 அதிகன்றாங்க. அப்போ 4 கூட 2 சேர்த்தோன்னா 6. பாருங்கள் 2 பக்கமும் சேமாக வந்துருச்சா? ஸோ ஆன்சர் 16. இப்படின்னு சொல்லலாம். மெத்தட் படியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? 95வது கேள்வி. x/4, x/2, x/5, x/3 இடைநிலை 5 எனில் x என்பதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல இடைநிலை அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஏறு வரிசை இல்லைனா இறங்கு வரிசையில் எழுதணும். கவனிச்சிங்கன்னா எந்த ஒரு நம்பரையும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே எக்ஸ்ன்னு தான் இருக்குது. அது முதல்ல 5ஆல் வகுத்துருக்காங்க, 4ஆல். 5ஆல் வகுக்கிற நம்பர் தான் இருக்கிறதுலையே சின்னதாக இருக்கும். கரெக்டாக? அப்போது x/5ன்றது ஏறு வரிசையில் எழுதும்போது முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் x/4, அதுக்கு அடுத்ததாக x/3, அடுத்தது x/2, அடுத்தது x. இதான் இப்போது ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறது. அவங்க இடைநிலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். இடைநிலை அப்படிங்கிறது நடுவில் இருக்கிற நம்பர். நடுவில் என்ன நம்பர் இருக்குது? x/3. இதுதான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ பக்கத்தில் இருக்கிற 3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல். ஏற்கனவே அங்கே 5 இருக்குது, அப்போ I3 15 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 96. ஒரு வட்டத்தின் சுற்றளவிற்கும் ஆரத்திற்கும் உள்ள வித்தியாசம் 37 சென்டிமீட்டர்.
வட்டத்தின் பரப்பளவு சதுர சென்டிமீட்டரில். இங்கே பாருங்கள், வட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr. அதோட ஆரம்னா ஆர், வித்தியாசன்றதால மைனஸ். இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 37 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பரப்பளவு. இது ரெண்டுலேருந்து அப்போ நம்ம எதை வெளியே எடுத்துடலாம்னா ஆரை வெளியே எடுத்துடலாம். ஆரை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி 2π. பையோட வேல்யூ 22/7. அப்போ 2 × 22னா 44/7 மைனஸ் இங்கேருந்து 6 வெளியே எடுத்துட்டோம்னா 1 இருக்கும், ஈக்குவல் டு 37. பாருங்கள், 7 7, 44ல் 37 போயிடுச்சுன்னா 37. அப்போ 6 × 37/7 ஈக்குவல் டு 37. 37 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7 இங்கே வந்துடும். அப்போ ஆரம் எவ்வளோ தெரிஞ்சதுன்னா 7ன்னு தெரிஞ்சிருது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு πr². பையோட வேல்யூ 22/7, ஆரம் 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் 7 × 7, 7 கேன்சல் ஆகிடும். 22 7 பெருக்கணும்னா 154. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னாலும் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். இது மெத்தடாக போட்டு சொன்னது, எல்லா இடத்துலையும் இந்த ஐடியா யூஸ் ஆகும். இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற ஷார்ட்கட் பெரும்பாலான கேள்விகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். எப்பவுமே அவங்க வட்டத்தை பொறுத்து பரப்பளவு சுற்றளவுலாம் கேட்குறாங்கன்னா அந்த ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். எந்த வாய்ப்பாட்டில்? 11ஆம் வாய்ப்பாட்டில். இதில் பார்த்தீங்கன்னா 154 மட்டும்தான் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். மற்ற எதுவுமே இங்கே 11ஆம் வாய்ப்பாட்டில் வரதில்லைன்றதால இப்போ நம்ம இவ்வளோ நேரம் போட்டோம்ல, அப்படி போட்டு பார்க்காமலே உங்களால் டக்கு, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த நாலேஜ் தான் தேவை. நம்ம டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஒரு 15-20 செகண்டுக்குள்ளாடி ஆன்சர் சொன்னால் தான் நம்மளால் எல்லா கேள்வியும் போட்டு முடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடங்களில் இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னு தெரிஞ்சுட்டு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? அடுத்ததாக 97. ஒரு செவகத்தின் நீளம் அகலம் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 26 சென்டிமீட்டர். இச்செவகத்தின் பக்கங்களின் மைய புள்ளிகளை முறையே இணைப்பதால் ஏற்படும் சாய் சதுரத்தின் பரப்பளவு. இதில் பாருங்கள், ஒரு செவகம் கொடுத்துட்டாங்க. செவகத்துடைய நீளம் அகலம், நீளம் 40, அகலம் பார்த்தீங்கன்னா 26ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட மைய புள்ளிகளை இணைச்சோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு சாய் சதுரம் கிடைக்குது இல்லையா? அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2 அப்படிங்கிறது தான் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. கரெக்டாக? இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் மூலைவிட்டங்கள். இது ரெண்டுத்தையும் இணைக்கிறோம். அப்படின்னா இது என்ன வந்துடும் அப்படின்னா இதோட அகலம் தான் இதோட ஒரு மூலைவிட்டம் ஆகிடும், இதோட நீளம் தான் இதோட இன்னொரு மூலைவிட்டமாக ஆகிடும். அப்போது ½ × d1, ஒரு மூலைவிட்டம் பார்த்தீங்கன்னா 40, இன்னொரு மூலைவிட்டம் பார்த்தோன்னா 26. ஒன்றும் இல்லை, அந்த செவகத்தினுடைய பரப்பளவில் பாதியாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா சரியா? அப்போ 1 2 22 40 பெருக்கணும் அப்படின்னா 26 2 52, ஒரு 0. ஸோ ஆன்சர் 520. ஆப்ஷன் டி. இவ்வளோ தான். சரிங்களா? அவங்க சொல்கிறது அந்த நேரத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியணும். அவ்வளோதான். அடுத்ததாக 98 பாருங்கள். 2/5 × 5/3 + 4/9 ஈக்குவல் டு 2/3 + 8/45. கீழ் ரெண்டோட்டில் இது எந்த பண்புக்கு எடுத்துக்காட்டு? ஒரு சில பண்புகள்லாம் இருக்குது, அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு எல்லாம். நம்ம தனியாக ஒரு வீடியோவாக சொல்லுவோம். அது புரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஈஸியாக சொல்லிடலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒரு நம்பர் இருக்குது, உள்ளே 2 நம்பர் ப்ளஸில் இருக்குது. அடுத்ததான் இந்த வெளியில் இருக்கிற நம்பரை உள்ளே கொடுக்குறோம். AB + AC. ஜென்ரலான ஃபார்முலா இதுதான். A × B + C = AB + AC அப்படிங்கிறது. இந்த பண்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவாங்க. இந்த பண்புக்கு பேர் என்ன? பங்கீட்டு பண்பு. இப்போ மீதி பண்புகளுக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். அடைவு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணுவோம். அப்படி ஆடோ, சப்போ, மல்டிப்ளையோ, டிவைடோ, அதுதான் அந்த பண்புலாம் நிறைவு செய்யுமா இல்லையான்றது நம்ம அந்த பண்புகளில் படிக்கும்போது படிப்போம். அதை ஆட் பண்ணும்போது நம்ம எடுத்த நம்பர் அதே செட்டில் அது இருக்கணும். உதாரணத்துக்கு 7 எண்கள்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 2 3 இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன், 2யும் 3யும் கூட்டினா 5, 7 எண்கள்லேயே வரும் பாருங்கள் 5ன்றது. அப்போ அது அடைவு பண்பு நிறைவு செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இதே மாதிரி 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணுவோம், அதை மாற்றி போட்டு ஆட் பண்ணுவோம். அப்போ அதுவும் எங்கே வரணும்னா அதே 2 ஈக்குவலாக இருக்கணும். A + B = B + N. இதெல்லாம் மைனஸுக்கு பண்ணும்போது வராது. சமணி பண்பு அப்படிங்கிறது கூட்டலில் எடுத்துக்கிட்டோம்னா சமணி எண் 0, பெருக்கலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமணி பண்புக்கு 1 அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களாம்மா? அதெல்லாம் நம்ம தனித்தனியாக பண்பை பற்றி சொல்லும்போது அங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா? 99. குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள கோலிகளை 2 3 4 5 அல்லது 6 பேரிடம் சமமாக பங்கிடும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு கோலி மீதமாகிறது. மேற்காண் நிபந்தனையை நிறைவு செய்யும் மீச்சிறு கோலிகளின் எண்ணிக்கை. ஒன்றும் இல்லை, முதல்ல இந்த கொடுத்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 3 4 5 6.
இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 கிடைக்கும். நான் என்ன எப்படி எல்சிஎம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 2 2 வராத நம்பரை அப்படியே வச்சுக்கணும். 3 2 4 5 வராது அப்படியே வச்சுக்கணும். 3 2 6 மறுபடியும் இதை 3ஆல் போடலாம் பாருங்கள். 1 1 3 3 2 வராது 5 வராது 1 3 3 அப்போ 3 2 6 2 10 எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னா 60. அவங்க ஒரு முறையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோலி மீதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்த எல்சிஎம் கூட 1 கூட்டணும் அப்படின்னா 60 + 1 61 தான் நம்மளோட ஆன்சர். வேறு ஒன்றும் கிடையாது. கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதில் கூட எல்சிஎம் எடுக்க டக்குன்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கூட அந்த 1 சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்ததான் 100வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் ரூபாய் 6800 மேலும் 3 வருடங்களில் ரூபாய் 6080 முதிர்வு அடைகிறது எனில் முதலீடு. பாருங்கள், 5 வருஷத்தில் எவ்வளோவா மாறுது அப்படின்னா 6800 மாறுது. 3 வருஷத்தில் என்னவாகுது அப்படின்னா 6080 மாறுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இங்கே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 720. என்ன அர்த்தம் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி 720 ரூபாய் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ ஆகுதுன்னா அதில் பாதி 360. அவங்க அசல் தான் கேட்டிருக்காங்க முதலீடு எவ்வளோன்ட்டு. ஒரு வருஷத்துக்கு 360னா 3 வருஷத்துக்கு அப்போ 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 1080. ஒன்றும் இல்லை, சின்ன லாஜிக் தான். 3 வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னா 6080 ரூபாய் ஆகுது. அதில் 3 வருஷத்துக்கான வட்டி 1080 ரூபாய். அப்போ அசல் வேணும்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டா போதும், மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 5000. இந்த மாடல்லாம் நம்ம காலை எழுந்தவுடன் கணக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய கொஷின்ஸும் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரியா? 101 7 என்ற இயற்கணித கோவையின் அடுக்கு. இது பாருங்கள், 7ங்கிறது ஒரு மாறிலி கோவை. மாறிலி கோவையினுடைய அடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே 0 தான். ஏன்னா கூட எக்ஸே இல்லைல்ல, எக்ஸ் இருந்தால் தான் அடுக்கு எத்தனை அப்படிங்கிறத சொல்ல முடியும். எக்ஸே இல்லைங்கிறதால இது ஒரு மாறிலி கோவை, இதனுடைய அடுக்கு 0. 102 a + b = 7 மற்றும் a - b = 3 எனில் ஏபியின் மதிப்பு. இதுக்கு தனியாக ஃபார்முலாவும் இருக்குது, ஆனால் அதில் விட ஈஸி நம்ம டைரெக்டாக போட்டுறது தான். இது பாருங்கள், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் கூட்டுறோம். ஏ கூட்டினா 2a + b - b கேன்சல் ஆகிடும். 7 + 3 10. அப்போ 2a = 10, a = 5. ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஏவுக்கு 5 + b = 7. b = +5 இங்கே வந்தால் -5, அப்போ 2. பியோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏபி, அதாவது ஏவியும் பியும் பெருக்கணும். ஏவுக்கு 5, பிக்கு 2 பெருக்கணும்னா I2 10. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக 102 கணிதத்தில் ராணி என்பவர் 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ராணியை விட ராஜு 20% குறைவாக பெற்றுள்ளார். ராஜுவை விட பாரத் 20% அதிகமாக பெற்றுள்ளான் எனில் பாரத் பெற்ற மதிப்பெண்கள். ஒன்றுமே இல்லை, ஒரே அளவுக்கு அதிகமாகி குறைஞ்சி ஒரே அளவுக்கு அதிகமாகிருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இங்கே இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருத்தர் 100 மார்க் வாங்கியிருக்காரு. அவரை விட ராணியை விட ராஜு 20% குறைவு. அப்போ 100ல் 20%னா 20. அப்போ 100ல் 20 போயிடுச்சுன்னா 80. இவரை விட பாரத் 20% அதிகம். அப்போது 80ல் 20% பார்க்கணும். 80ல் 10%னா 8, 20%னா 16. அப்போ 80ஐயும் 16ஐயும் கூட்டணும் அப்படின்னா 96. அப்போ பாரத் எவ்வளோ மார்க் பெற்றிருக்காரு அப்படின்னா 96 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 104. ஒருவர் ஒரு வானொலி பெட்டியை அதன் விற்பனை விலையில் 9/10 மடங்கில் வாங்கி அதை விற்பனை விலையை விட 8% அதிகப்படுத்தி விற்றார் எனில் அவர் பெற்ற லாப சதவீதம் என்ன? இப்போ இதில் பாருங்கள், விற்பனை விலையை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல. விற்பனை விலையை விட 9/10 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன இந்த மாதிரியான கொஷின்லாம் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா டிஃபால்ட்டாக 100ன்னு எடுத்துக்கலாம். ஏன் 100 எடுக்கிறோன்னா சதவீதன்றது எப்போவுமே 100 பேஸ் பண்ணது அப்படிங்கிறதால. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 100ன்னு எடுத்துக்கிறோம். அதை விட 9/10 மடங்கு, அதோட 9/10 மடங்குனா இன்ட்டு 9/10, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 9 90. அப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காருனா 90 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அடுத்ததாக விற்பனை விலையை 8% அதிகப்படுத்தி, விற்பனை விலை 100, 8% அதிகம் அப்படின்னா 108. கரெக்டாக 8% அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 108. 90 ரூபாய்க்கு வாங்கி 108 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. புரியுதான்னு பாருங்கள். இவ்வளோ தான் கான்செப்ட். இதை தான் அவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க அவங்க. சரியா? 90 ரூபாய்க்கு வாங்கி 108 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ லாபம் என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 90க்கு. எவ்வளோ ரூபாய் லாபம்? 18. அப்போ மேலே 18. சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 9 9, 9 18. அப்போ 2 × 10,
20. எத்தனை சதவீத லாபம் அப்படின்னா 20% லாபம். இதில் நல்லா கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. லாப சதவீதம்னு கேட்டிருக்காங்க. லாபம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 18 ரூபா. லாப சதவீதம் அப்படிங்கிறதால 20%. ஆனால் இங்கே கூட லாபம் 18 ரூபான்னு கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது. விற்பனை விலை என்னன்னு தெரியாது. விற்பனை விலை 100ங்கிறது நாமளாக எடுத்துக்கிட்டது. அதை வச்சு 18 ரூபான்னு சொல்கிறோன்றதால இங்கே லாபம் எவ்வளோன்னு நேரடியாக கேட்க மாட்டாங்க. லாப சதவீதம் என்னன்னு தான் கேட்பாங்க. சரியா? கேள்வி எண் 105. ஒரு மாணவன் கணிதவியல் புத்தகங்களை படித்தல், கணித புதிர்களை தீர்த்தல், கணித வினாக்களுக்கு எளிய குறுக்கு வழிகளில் தீர்வு காணல் இவைகள் குறிக்கும் திறன். இதுவும் பார்த்தீங்கன்னா நேரடியான மேத்ஸ் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆர்வம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ 2023 நடந்த கொஷின்ஸ்லாம் 22-23 நடந்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கல. எல்லாமே நேரடியான கணித கேள்விகள், புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? கேள்வி எண் 106 பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் ABC எனில் கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது சரின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரலான கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது 2 பக்கத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கும். இல்லைனா ஏதாவது 2 பக்கத்தை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 3வது பக்கத்தை விட சின்னதாக இருக்கும். ஏபிசிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக எடுத்தது தான். சரிங்களா? ஸோ 2 பக்கத்தை ஆட் பண்ணால் அது 3வது விட பெருசாக இருக்கணும். மைனஸ் பண்ணால் 3வது விட சின்னதாக இருக்கணும். இங்கே பாருங்கள், மைனஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் 3வது விட பெருசாக இருக்குது. கிடையாது, தப்பு. மைனஸ் பண்ணியிருக்காங்க, 3வது விட பெருசாக இருக்குது. தப்பு. ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி யோசிக்கணும். A + B இஸ் லெஸ் தென் C. கரெக்டாக? எந்த பக்கம் கூட்டுனா அந்த பக்கம் தான் வாய் பெருசாக இருக்கணும். கழிச்சா அந்த பக்கம் வாய் சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், கூட்டல் பக்கம் வாய் சின்னதாக இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. இதுதான் கரெக்ட். பாருங்கள், கூட்டினா அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 107. ஒரு பின்னத்தின் தொகுதியிலும் பகுதியிலும் ஒன்றை கூட்டும் போது அதன் மதிப்பு 2/3. இதேபோல் தொகுதியிலும் பகுதியிலும் ஒன்றை கழிக்கும் போது அதன் மதிப்பு 1/2 எனில் மூல பின்னம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2/5. அப்போ தொகுதியிலையும் பகுதியிலையும் 1 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 2 கூட 1 கூட்டினா 3, 5 கூட 1 கூட்டினா 6, கேன்சல் பண்ணால் 1 3 3, 3 6ன்னு வருது, 1/2ன்னு வருது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 2/3. ஸோ இது கிடையாது. அடுத்து பி பாருங்கள், 3 கூட 1 கூட்டினா 4, 5 கூட 1 கூட்டினா 6, கேன்சல் பண்ணால் 2 4, 2 6. ஸோ 2/3 வந்துடுச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி பார்த்துடலாம். 1 கழிக்கும் போது அப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, கேன்சல் பண்ணால் 1 2 2, 2 4. பாருங்கள், கரெக்டாக அவங்க சொன்ன 1/2 வந்திருக்கு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரூஃப் பண்ணுது. அப்படிங்கிறதால ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 108. 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. மீசிமா மீப்போவாயின் பெருக்குத்தொகை 10,800 எனில் அவற்றின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் அப்படின்னா இங்கே பாருங்கள், 3:4. இதில் எடுத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னா 7. அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த லாஜிக் தெரிஞ்சால் ஆன்சரை டக்குன்னு சொல்லிடலாம். பாருங்கள், 210 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது 240 7 21 மீதி 3 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 7 21 மீதி 15 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 7 14 40 இதுவும் 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ நீங்கள் மெத்தட்லாம் எதுவுமே இல்லாமலே டக்குன்னு இந்த கொஸ்டினை சொல்லி முடிச்சிட முடியும். 210. திரும்பவும் சொல்கிறேன், டெட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த 30 கேள்வி உங்களால் டைமிங்கில் போட முடியும். இல்லாமல் எல்லாத்துக்கும் மெத்தட்லாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். சரியா? இது ஷார்ட்கட். ஒருவேளை 2 ஆன்சர் உங்களுக்கு 7ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடுச்சு, 3 ஆன்சர் 7ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால் நான் அதையும் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 4. அப்போது 2 எண்களுடைய பெருக்குத்தொகை ஈஸ்ட்டில் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் எடுத்துப்போம். அதோட பெருக்குத்தொகையானது 3x × 4xங்கிறது மீசிமா மீப்போவையின் பெருக்குத்தொகைக்கு சமம். ஏற்கனவே நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் செகண்ட் டைப்பில் இதை சொல்லியிருப்போம். அப்போ ஈக்குவல் டு 10,800. 1 3 3 3 9 மீதி 1 6 3 18 2 0 1 4 4 9 4 36 2 0. அப்போ இந்த பக்கம் எக்ஸையும் பெருக்குனா x² அப்படிங்கிறது 900. அப்போ எக்ஸுங்கிறது என்ன வந்துடும் அப்படின்னா 30. ஸோ 3x இது 3 மடங்கு இல்லையா? அப்போ 3 9 90. இது 4 மடங்கு இல்லையா? 4 3 12 120. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 210. அதே ஆன்சர் தான் வருது பாருங்கள். சரியா? ஷார்ட்கட்டில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன், மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து 109 பாருங்கள். முக்கோணம் ஏபிசி என்பன முக்கோணம் PQR முறையே, இங்கே என்பனன்ற வார்த்தையே தப்பு. முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் PQR முறையே B, Qவில் செங்கோண முக்கோணங்கள். 2 முக்கோணம் எடுத்திருக்காங்க. ஏபிசின்னு ஒரு முக்கோணம், PQRன்னு ஒரு முக்கோணம். இப்போ ஏபிசி அது மாதிரி பார்த்தோன்னா PQR. இது பிலையும் கியூலையும் செங்கோணம் சொல்லிட்டாங்க. இங்கே 90 டிகிரி. இங்கே AB = PQ. இந்த ஏபியும் இந்த PQவும் சமம். BC = QR. இந்த BCயும் QRும் சமம்.
எனில் கீழ்கண்ட எந்த பண்பின் மூலம் அவை சர்வசமம்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பக்கம் சமமாக இருக்கிறதால கண்டிப்பாக இந்த மூணாவது பக்கமும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். அப்போ எஸ் 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 3 பக்கங்களும் சமம் அப்படிங்கிறதால இந்த ப்ராப்பர்ட்டியும் சால்வ் பண்ணும். ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஆங்கிள் ஹைபாட்னியூஸ் சைடு, 3மே சைடு தான். ஆல்ரெடி 3 சைடு ஈக்குவல்னா அப்போ ரைட் ஆங்கிள் ஹைபாட்னியூஸ் சைடு எல்லாமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ இதுவும் ஈக்குவல் தான் அந்த ஆங்கிள், ஏன்னா 2 பக்கமும் 90 டிகிரி. எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு, இந்த ப்ராப்பர்ட்டியும் சால்வ் பண்ணுது. ஏஎஸ்ஏ 2 ஆங்கிள் ஒரு சைடு, 2 ஆங்கிள் ஒரு சைடு ப்ராப்பர்ட்டியும் சால்வ் பண்ணும். ஏன்னா இப்போது இந்த 2 பக்கம் சமம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிளும் சமமாக தான் இருக்கும். அப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே சால்வ் பண்ணுறதால ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ எதை போட்டிருந்தாலும் அப்போ ரைட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சர் ஷீட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனும் இந்த இடத்துல கரெக்ட். அடுத்தது கேள்வி எண் 110. 8 பொருட்களின் அடக்க விலை 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம். இந்த மாதிரி பொருட்களுடைய எண்ணிக்கையை வச்சு கொடுக்கும்போது மட்டும் கீழே நம்ம எத்தனை பொருள் விற்றாங்களோ அதை போடணும். மற்ற இடத்துலலாம் அடக்க விலையை தான் போடுவோம். எண்ணிக்கையை கொடுக்கும்போது மட்டும் விற்ற பொருட்களுடைய எண்ணிக்கையை போடணும். கீழே மேலே டிஃப்ரென்ஸ் போடணும். 10க்கு 8க்கு வித்தியாசம் 2 இன்ட்டு சதவீதம் அப்படிங்கிறதால 100, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஈர்ப்பைத்து 20. ஸோ நஷ்டம் 20%, ஆப்ஷன் பி. அடுத்ததாக கேள்வி எண் 111. 4.59 இன்ட்டு 1.8 வகுத்தல் 3.6 ப்ளஸ் 5.4 1/9 பாகம் மைனஸ் 1.5. நம்ம இது ஏற்கனவே போர்ட் மாஸ் ரூல் சொல்லியிருக்கோம் பாருங்கள். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சைடும் எல்லாத்தையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஓனா ஆஃப்னா தமிழில் இன்னு இல்லாட்டி இல் எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். 5/4 1/9 பாகம் அப்படிங்கிறது தான் ஆஃப். அப்போ 5.4 இன்ட்டு 1/9. 9 9 5 வராது 9 வாய்ப்பாட்டில். அப்போ 0.6954. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்துடுது அப்படின்னா 0.6. ஓக்கு அப்புறம் டிவிஷன் எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். 1.8 வகுத்தல் 3.6. 1.8 3.6 வகுத்தோம் அப்படின்னா 2 வித்துக்கும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குன்றதால புள்ளியை விட்டுடலாம். 18 18 ஈர் 18 36. சரியாக சொல்லணும்னா 0.5. கரெக்டாக? ஏன்னா அரைனா 0.5. அப்போ 0.5. இங்கே என்ன இருக்குது? 4.59 இன்ட்டு 0.5 கூட்டல் 0.6 மைனஸ் 1/5. 1/5னா 0.25 கரெக்டாக? இப்போது 4.59 இன்ட்டு 0.5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2.295 பெருக்கினீங்கன்னா 2.295 ப்ளஸ் 0.6. அப்போ 0.6 கூட்டினோம் அப்படின்னா 2.895. இதில் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா 0.2. அப்போ 0.2 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 2.695. 2.695 புள்ளியில் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக பண்ணணும். போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்ததான் 112. கீழே கொடுக்கப்பட்டுள்ள லீப் வருடம் அல்லாதது எது? பொதுவாக லீப் வருஷம்னா நமக்கு என்ன பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4ஆல் வகுத்து பாருங்கள், மீதி இல்லாமல் டிவைட் ஆகிடுது அப்படின்னா அது லீப் வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லா வருஷத்துக்கும். ஆனால் நூற்றாண்டுகளாக இருக்குது. நூற்றாண்டுகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கடைசியாக 2 நம்பர் 0 இருக்குது அப்படின்னா அதுதான் நூற்றாண்டுன்னுவோம். நூற்றாண்டுகள்னால் மட்டும் எதால் வகுத்து பார்க்கணும் அப்படின்னா 400ஆல் வகுத்து பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 2 நூற்றாண்டுகள் கொடுத்துருக்காங்க. 2000 1800. மீதி 2 சாதாரண வருஷத்தை நீங்கள் 4ஆல் வகுத்து பார்த்தா போதும். 4ஆல் வகுத்துக்கும் ரூல் என்னென்னா ஃபுல்லாக வகுக்க வேண்டாம். லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் வகுப்படுதான்னு பார்த்தா போதும். 0 4 4ஆல் வகுப்படும். அப்போ இது லீப் ஆண்டு தான். அவங்க லீப் வருடம் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இது லீப் வருஷம், அப்போ நமக்கு தேவையில்லை. லாஸ்ட்டாக 8, இதுவும் லீப் வருஷம் தான். 2000 என்ன பண்ணலாம்? 400ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4 5 20, இதுவும் வகுப்படுது. அப்போ இதுவும் லீப் வருஷம். அப்போ லீப் வருடம் இல்லாதது எதுன்னா 1800 தான். வேணா 1800 400ஆல் வகுத்து பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4 நன்னாங்க 16, மீதி 2 நிற்குது பாருங்கள். மீதி நிற்கக்கூடாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் லீப் வருடம் அல்லாதது. சரியா? நூற்றாண்டுகளாக இருந்தால் 400ஆல் வகுக்கணும், மற்ற ஆண்டுகளை 4ஆல் வகுக்கணும். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 113. ஒரு சதுரத்தின் பக்க அளவு 4 சென்டிமீட்டர் அதிகப்படுத்தினால் அதன் பரப்பு 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. அப்படியெனில் பக்கத்தின் அளவு அதிகப்படுத்துவதற்கு முன்பு இதே நம்ம மெத்தடாகவும் போடலாம், ஆப்ஷன்லேருந்தும் போடலாம். நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்லிடுறேன், ஆப்ஷன்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடாக சொல்லிடலாம். ஒரு சதுரத்தின் பக்க அளவு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, என்னன்னு தெரியாதுன்றதால. இது என்ன பண்ணுறாங்கன்னா 4 சென்டிமீட்டர் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ x + 4
இதை இப்படி பண்ணும்போது பரப்பளவுன்றதால ஏ ஸ்கொயர் இல்லையா, அதனால் ஸ்கொயர். ஏற்கனவே பக்க அளவு எக்ஸாக இருந்தால் பரப்பளவு என்னவாக இருந்திருக்கும், எக்ஸ் ஸ்கொயராக இருந்திருக்கும். அப்போ இந்த பரப்பளவு எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா 60 அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 8x ப்ளஸ் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 60. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 8x ஈக்குவல் டு ப்ளஸ் 16 இங்கே வந்தால் மைனஸ் 16. 60ல் 16 போயிடுச்சுன்னா 44. 8ஆல் பெருக்கல் 8 இங்கே வந்தால் வகுத்தல் 8. 1 8 I8 40 புள்ளி மீதி 4 I8 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 5.5. அப்போ பக்க அளவு அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 5.5 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் மெத்தடாக போடுறதே இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்ம் இதில் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஆப்ஷன்லேருந்து போடுறோம் அப்படின்னா என்னவாகும்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுக்கணும். இப்போ அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடி 6.2ன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும் என்ன வருதுன்ட்டு. திரும்பவும் 4 சென்டிமீட்டர் அதிகரித்தா 10.2. இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா 60 சதுர சென்டிமீட்டர், அதாவது 60 அதிகமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரியும் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணிங்கனாலும் அப்பயும் உங்களுக்கு எங்கே தான் வந்து நிற்கும்னா ஆப்ஷன் சியில் தான் வந்து நிற்கும். சரிங்களா? வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 114 119721 என்ற எண் 11ஆல் மீதியின்றி வகுப்பட ஏவுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக குறைந்த மதிப்பு. 11ஆல் வகுப்படணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா 1 விட்ட ஒரு நம்பரை கூட்டணும். இப்போ இங்கே பாருங்கள், 1 விட்ட ஒரு நம்பர் 1 9. இந்த இதில் இருக்கக்கூடிய 1 விட்ட ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா போதும். என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 9 2 5 6. கரெக்டாக? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 23. சரியானு பார்த்துங்க. 10 12 17 ஒரு 6 23. மீதி இருக்கிற 1 விட்ட ஒரு நம்பர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், 1 7 1 ஏ. அப்போ 7 2 9 1 9 ப்ளஸ் ஏன்னு வருது. கரெக்டாக? 9 ப்ளஸ் ஏ 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா இந்த 1 விட்ட ஒரு நம்பர் 2 செட்டு கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் 0 இல்லாட்டி 11 வரணும். இப்போ இங்கே பாருங்கள் 23 இருக்குது. அப்போ 23லேருந்து எதை கழிச்சா 11 வரும் அப்படின்னு பார்க்குறோம். எதை கழிச்சோன்னா 12 கழிச்சா 11 வரும். ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, 9 கூட 3 கூட்டினா 12. ஸோ 9 3 12 கழிக்கும் போது 11. அப்போ 11ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும். ஸோ ஏவோட வேல்யூ ஆப்ஷன் பி 3. நீங்கள் இல்லாட்டி ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வந்து புட் பண்ணி பார்க்கலாம். அங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணி 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக 115 நவீன புள்ளியியலின் தந்தை. இதுவும் பாருங்கள், இது புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆர்ஏ ஃபிஷர். நவீன புள்ளியியலின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்னா ஆர்ஏ ஃபிஷர் அப்படிங்கிறவரை சொல்லுவோம். ஓகேவா? கேள்வி 116 திறனறி தேர்வை கொடுத்த பிறகு ஆசிரியரின் இறுதி செயல். இதுவுமே பார்த்தீங்கன்னா அதை சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி, அவங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் இதெல்லாம் இப்போ ஆனால் 2022 நடந்த பேப்பர் 1 ஆகட்டும், 23 நடந்த பேப்பர் 2 ஆகட்டும், அதில் அவங்க இது மாதிரியான கேள்விகளை பெரும்பாலும் கேட்கவே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுகளை பெறுதல் தான் ஆசிரியருடைய இறுதி செயல். பாடத்திட்டத்தை மதிப்பீடு அடிப்படையில் அணுகும் முறையை உருவாக்கியவர். இதுக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா பெஞ்சமின் எஸ் ப்ளூம். நம்ம இதில் படிக்கிறப்ப, பிஎட் படிக்கிறப்ப, டிடிஎட் படிக்கிறப்பெல்லாம் இந்த பேரை படிச்சிருப்போம். சரியா? 118 25 எண்களின் சராசரி 15. மறு ஆய்வின் பொழுது 15 என்ற எண் -15 என்று தவறாக குறிக்கப்பட்டு விட்டது என கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே சரியான சராசரி. இதை 22 23 நடந்த டெட்லையும் கூட இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அதாவது இங்கே பாருங்கள், 15ன்னு எடுத்துருக்கணும். தெரியாமல் என்ன எடுத்துட்டாங்கன்னா -15. அப்படின்னா கம்மியாக எடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 15 மைனஸ் ஆஃப் -15 அப்படின்னா என்னவாயிடும், +15. ஸோ 15 15 30. மொத்தம் எத்தனை மதிப்புகள் சொல்லியிருக்காங்க, 25 எண்கள். அப்போ இந்த 30 25ஆல் வகுக்கிறோம். பாருங்கள், 5 25 6 30 1 5 1 5 புள்ளி மீதி 1 2 10 1.2. ஏற்கனவே சராசரி என்ன சொல்லியிருந்தாங்க, 15. ஏற்கனவே சராசரி 15. இப்போ நமக்கு இதை வகுக்கும் போது கிடைச்சது 1.2. +15 தெரியாமல் -15ன்னு எடுத்துட்டாங்க. அப்போனா கம்மியாக எடுத்திருக்காங்க. கரெக்டாக? 15 விட -15 கம்மியாக எடுத்திருந்தா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 15ஐயும் 1.2ஐயும் கூட்டினோன்னா 16.2. அப்போ சரியான சராசரி என்ன அப்படின்னா 16.2. சரியா?
119வது கேள்வி பாருங்கள். சமபாக முக்கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்து கோண சமச்சீர் உடையது. இது ஒரு சமபாக முக்கோணம். கரெக்டாக நம்ம ஏற்கனவே இந்த சமச்சீர் தன்மையை பற்றி 6th 3rd டேர்மில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம். சமபாக முக்கோணத்துக்கு மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளின்னு வரும்போது அந்த 360 டிகிரிலேருந்து தான் வகுப்போம். அதோடைய சமச்சீர் தன்மை பார்த்தீங்கன்னா 3 மொத்தமாக 3 முறை என்ன வரும் அப்படின்னா அதில் சுழல் சமச்சீர் தன்மை வரும். இப்போ ஓர் 3 3 ஓர் 3 3 ஈர் 3 6 0. அப்போ அதோட கோண சமச்சீர் எந்த டிகிரியை பொறுத்து இருக்கும் அப்படின்னா 120 டிகிரியை பொறுத்து இருக்கும். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 120வது கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்ட மேத்ஸில் கடைசி கொஷின். முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ ஆனது ஆங்கிள் பியை விட 18 டிகிரி அதிகம். பிசியை நீட்டும் போது ஏற்படும் வெளிக்கோணம் 116 டிகிரி எனில் ஆங்கிள் ஏ. இங்கே பாருங்கள், இதுக்கு டயக்ராம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் 3 கோணங்கள் ஏ பி சி இப்படின்ட்டு. ஆங்கிள் ஏ ஆனது பிஐ விட 18 டிகிரி அதிகம். அப்போ பி வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸு. அப்போ ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னா அதை விட 18 அதிகன்றதால ஏ எக்ஸ் ப்ளஸ் 18. பியோடைய பிசிஐ நீட்டும் போது பிசி இப்படி நீட்டும் போது ஏற்படக்கூடிய இந்த வெளிக்கோணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 116 டிகிரி. வடிவேலில் ஒரு லாஜிக் உண்டு. இந்த வெளிக்கோணமானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது உள்ளே இருக்குல்ல இந்த எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 18 இது ரெண்டுத்தையும் கூட்டினா வெளியில் இருக்கிற இந்த 116 வரும். அப்போ அப்படின்னா எக்ஸையும் கூட்டினா 2x ப்ளஸ் 18 இங்கே வந்தால் மைனஸ் 18. 116ல் 18 போயிடுச்சு அப்படின்னா 98. 1 2 4 2 8 9 2 18. எக்ஸோட வேல்யூ 49. நம்ம எக்ஸ்ன்னு எதை வச்சுருக்கோன்னா பி. அப்போ பி தான் 49. நீங்கள் டைரெக்டாக 49ன்னு போட்டுறக்கூடாது. அவங்க கேட்குறது ஏ. ஏ என்ன வச்சுருக்கோன்னா நான் இதை விட 18 அதிகம்னு வச்சுருக்கோம். அப்போ 49 கூட 18 கூட்டுறோம். ஏன்னா ஏ கேட்குறாங்களா பி கேட்குறாங்களா கவனமாக பார்க்கணும். 67. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 67 டிகிரி. சரிங்களாம்மா? ஸோ இதோட 14/10/2012 மார்னிங் நடந்த டெட் பேப்பர் 1 ரீடெஸ்ட்டு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். இதே நாளில் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட்டு பேப்பர் 2 நடந்துச்சு. அதுக்கான ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து எழுத போகிற டெட் எக்ஸாம் ஆனாலும் டிஆர்பி செகண்டரி டீச்சர்ஸ் எக்ஸாம் ஆனாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே அவங்க என்னென்ன மாடலில் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.